மால்சா, மால்சா. லத்திகா, உன் கண்கள் ஏன் கலங்கி இருக்கின்றன? என்ன? நீ இரவு தூங்கவில்லையா? நேற்று இரவு நீ அறையை விட்டு செல்வதை நான் பார்த்தேனே. வெகு நேரத்திற்கு பின்புதானே நீ வந்தாய். லத்திகா. மால்சா, நேற்று இரவு யாருக்கும் தெரியாமல் அப்படி நீ எங்கு சென்றாய்? அது தவறல்லவா? இந்த விஷயம் மட்டும் அம்மாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று யோசித்தாயா? இந்த ஜெசூரியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் லத்திகா, அது... மால்சா, எனக்கு தெரியும். நேற்று இரவு நாங்கள் சந்தித்தோம். அவரை மிக அருகிலிருந்து பார்த்தேன். அவர் என் கைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டார். அவர் கூட நடப்பது இந்த உலகத்தையே எனக்கு வென்றுவிட்டது போல் தோன்றியது லத்திகா. எனக்கு தேவையான அனைத்துமே கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சி. அதற்கு எல்லையே இல்லை. தேவா, திருமணத்திற்கான நாளும் நேரமும் முடிவாகிவிட்டது. அதே நேரத்தில் நிம்மசேத்தும் விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. தாங்கள் கூறிய அனைத்து காரியமும் தடையே இல்லாமல் அப்படியே நடக்கிறது தேவா. பிரதான மந்திரி, உங்களுடைய உதவி இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. எந்த வேலையையும் செவ்வனே நடத்துவதில் நீங்கள்தான் வல்லவராயிற்றே. ஆனால் தேவா, இந்த நிமிடம் எனக்கு தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மகள்சா தேவியும் அவரது குடும்பத்தினரும் ஜெசூரிக்கு வரும் நாளன்று அவர்கள் வருவதற்கு சிறிய நேரத்திற்கு முன் தாங்கள் எதற்காக ஜெசூரியை விட்டு வெளியே சென்றீர்கள் என்று எனக்கு குழப்பமாக உள்ளது. திடீரென்று உங்கள் மேனி முழுவதுமே மஞ்சள் வந்ததை இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லை தேவா. பிரதான மந்திரி, இப்பொழுது அனைவருக்கும் சோதனையான காலம். மகள்சாவிற்கு எப்படி இருக்குமோ அது போலவேதான் அந்த பெண்ணிற்கும் இருக்கும். ஆனால் தேவா, யார் என்ன சோதனை புரிந்தாலும் தாங்கள்தானே அதன் முழு பலனையும் அனுபவிக்கிறீர்கள். இது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன்.